அதாங்க அது விஜய தூக்கி லாக் பண்ணி வச்சதுக்கு காரணமே இவங்க எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு நம்ம இதுக்குள்ள கொண்டு வரணும் தான். பாருங்க டிடிவி போயிட்டாரு, அன்புமணி போயிட்டாரு. அதாவது நீ அங்க பாசிபிலிட்டின்னு பாக்குற எல்லா இடத்துலயும் கதை உடச்சிட்டு நீ இந்த பக்கம் ஓடி வந்துருவன்றதுதான் இது. புத்தி உள்ள யாருனாலும் இதை பண்ணுவாங்க அப்படின்றது ஒண்ணு. இன்னொன்னு, தேமுதிக அந்த புத்தி இல்லை அப்படிங்கறதுதான் நிதர்சனம். இப்படி பேரம் பேசிக்கிட்டே இருந்தா கடைசி வரைக்கும் நட்டாத்தல் நிக்க வேண்டியதுதான். அதை அமித்ஷா வந்து ஒரு அழுத்தத்தை கொடுப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஓபிஎஸ் வந்து அவர் வந்து உள்ள கூட்டு வர மாட்டார், உள்ள கூட்டு வரான்னு எனக்கு தோணல. ஏன்னா ஓபிஎஸ் இடம் இருந்தவர்கள் எல்லோரும் திமுக சென்று விட்டார், என்டிஏக்கு. ஏன்னா ஓபிஎஸ்ஐ உள்ளே கூட்டு வருவதற்கு எடப்பாடி அவர்களுக்கு எந்த நாட்டமும் இருப்பது போலவும் இல்ல அவருக்கு அதை விரும்புவது போலவும் தெரியல. அதே சமயம் ஓபிஎஸ் உள்ள வருவதனால அப்படியே ஒரு 10 சீட்டு ஜெயிப்பாங்களானா அதுவும் கிடையாது. அவர்களுக்கு சீட்டு ஜெயிச்சு கொடுக்கறால திமுக வந்து சேர்ந்தாங்க. ஒருத்தர் கட்சி அதை அரசியல் வாழ்க்கையை விட்டே விலகுவதாகலாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. ஸோ அப்படி இருக்கும்போது மேக்சிமம் என்ன, நீ வேணா தாவிகாக்கு போய்க்கோ, புதுசா ஒரு கட்சி மாதிரி ஆரம்பிச்சு தாவிகாக்கு போய் சேர்ந்துக்கோ, அவ்வளவுதான் ஒழிய அதுக்கு மேலலாம் அங்க வந்து ஒரு வாய்ப்பு கிடையாது.